மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரத்தின் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் எடுத்தவர்கள் சத்தமாய் வாசித்து கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆமென். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்தாவியானவர் அடியனை கொண்டு இந்த வார்த்தைகளை நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ள வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்து நடத்துங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் சொல்லும் 4 சத்தியம் அப்படின்ற தலைப்பில் உங்களோடு கூட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டிருந்தேன். கடந்த வாரத்தில் அதை முடிக்காவிட்டாலும் இந்த வாரத்தில் தொடர்ந்து அதை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த இடத்துல வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம், யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற நாட்களில் இயேசுவானவர் அவர் வெளியே செய்கிற அற்புதங்களையும் அவருடைய போதனைகளையும் கேள்விப்பட்டு ஒரு முழுமையான ஒரு தகவல் இந்த யோவானுக்கு கிடைக்காதது நிமித்தம் யோவான் தன்னுடைய சீஷர்களை அனுப்பி இயேசுவினிடத்தில் கேட்கிறார், வருகிற மேசியா நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். கவனிங்க, இந்த யோவான் ஸ்நானகனுக்கு இயேசுவானவருடைய ஊழியத்தை குறித்ததான ஒரு முழுமையான ஒரு அறிவு, முழுமையான ஒரு நாலேஜ் இல்லாதது நிமித்தம் இவர்கள், இந்த யோவான் ஸ்நானகன் மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த யூதர்களும் சரி அல்லது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை படித்து மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களும் சரி, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் என்றால், அரசியல் ரீதியான ஒரு மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். they were expecting a political king, a political messiah. ரட்சகர் வருவார் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை எல்லாம் படித்து இவர்களுக்கு எப்படிப்பட்ட ரட்சகரை இவர்கள் எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால், இந்தியா எப்படி பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்ததோ அதே போல இந்த யூதர்கள் ரோமர்களுடைய ஆட்சியின் கீழ் அந்த நாட்கள் இருந்தார்கள். ஆகவே மேசியா வரும்பொழுது ரோமர்களிடத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற ஒரு தவறான ஒரு நம்பிக்கைக்குள்ள இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கட்டமைக்கப்பட்டு அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குள்ள இவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்புகளை வைத்து கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க, இந்த எதிர்பார்ப்புகள் இருந்ததுனால தான் யோவான் ஸ்நானகனும் சிறைச்சாலையில் ஆண்டவரை குறித்து கேள்விப்படும் பொழுது இயேசுவானவர் போதனைகளை கொடுக்கிறார், பிரசங்கிக்கிறார், அவர் சில காரியங்களை எல்லாம் செய்கிறாருன்னு சொன்ன உடனே யோவானுக்கு ஒரு கேள்வி, என்ன மேர்சியா அப்படின்னா ஏதாவது பொலிட்டிக்கல் ரீதியாக ஏதாவது காரியங்களை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் பிரசங்கம் பண்ணுறாரு, மலை மேலே பிரசங்கம் பண்ணுறாரு, படகை கடற்கரையில் இருந்து தள்ளி தண்ணிக்குள்ளே கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா அங்கே வச்சு பிரசங்கம் பண்ணுகிறாரு, போகிற இடங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ணுறாருன்னு சொல்லி கேள்விப்படுகிறோமே என்று சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம். தன்னுடைய சீஷர்களை அழைத்து இயேசுவினிடத்தில் அனுப்பி கேட்க சொல்கிறார், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு நபர் யாராவது வர காத்திருக்க வேண்டுமா? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டிருக்கிற மேசியா நீர்தானா அல்லது வேற யாராவது வர நாங்கள் காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆண்டவர் அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் யோவானுக்கு ஒரு ரிப்ளை கொடுத்து அனுப்புகிறாரு. என்ன ரிப்ளை அப்படின்னா, நீங்கள் காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் போய் யோவானிடத்தில் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர்கள் எல்லாம் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க என்ற செய்தியை போய் சொல்லுங்க.
நான் கடந்த வாரத்திலே இதுக்கான ரெஃபரன்ஸ் பழைய ஏற்பாட்டில் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் காண்பித்து கொடுத்திருந்தேன். இப்போ மேசியா வரும் பொழுது இந்த மேசியா அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராய் வருவார்? அவர் அற்புதங்களை செய்கிறவர், குருடருக்கு பார்வை கொடுக்கிறவர்களாக, வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறவர்களாக, மரித்தவர்களை உயிரோடு எழுந்த அற்புதங்களை செய்கிற ஒரு அற்புதமுள்ள ஒரு தேவனாக இவர் வருவார் என்று பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமே உரைத்திருக்கிறது. ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கிற மேசியா நான் தான். ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்பு தான் தவறானது. உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? இயேசு என்கிற மேசியா ஒரு அரசியல் தலைவராக வர வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீங்க. ஆனால் இந்த மேசியாவாகிய நான் அரசியல் தலைவராக அல்ல, கட்டுண்ட ஜனங்களை விடுவிக்கிறவர்களாக, கட்டுண்ட ஜனங்களை விடுவிக்கிற ஒரு இரட்சகராக நான் வந்திருக்கிறேன். இதை போய் என்ன பண்ணுங்கன்னா அறிவியுங்கள். அப்போ மேசியா வரும் பொழுது அவர் வியாதியிலையும் பிசாசின் பிடியிலையும் பலவீனத்திலையும் பாவ சாபத்திலையும் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிப்பார். விடுவிக்கிற ஒரு ராஜாவாய் வருவார் அவர். போய் இதை என்ன பண்ணுங்கன்னா யோவானிடத்தில் அறிவியுங்கள், மேசியா என்கிற ஒரு ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாகுதோ. அப்போ கவனிங்க, மேசியா என்றால் யூதர்கள் எதிர்பார்க்கிற ராஜா என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம். மேசியா என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்னவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்? ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரதான ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பார்த்தோம். பல தடவை நான் பிரசங்கத்தில் இதை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த மேசியா எப்படிப்பட்ட மேசியாவாக இருக்கிறார் என்பதை அவருடைய அற்புதங்கள் சொல்லுகிறதாக நீங்கள் போய் யோவானிடத்தில் அறிவியுங்கள் என்று இயேசுவானவர் யோவான் ஸ்நானகனிடத்தில் அவனுடைய சீஷர்களை, யோவானுடைய சீஷர்களுக்கு சொல்லி அனுப்புகிறார். அப்போ கடந்த வாரத்தில் பார்த்தோம், இந்த இயேசுவானவர் மேசியா, அவர் எப்படிப்பட்ட ஒரு மேசியாவாக இவர் இருக்கிறார் என்பதை கடந்த வாரத்தில் 2 காரியங்களை பார்த்தோம். மேசியா என்றால் ராஜா, கிங். அப்போ அவர் எப்படிப்பட்ட ஒரு மேசியாவாக இருக்கிறார்? அவர் செய்த 4 அற்புதங்கள், 4 விதமான அற்புதம், மன்னிக்கணும், அவர் செய்த 4 விதமான அற்புதங்கள் அவர் எப்படிப்பட்ட மேசியா என்பதை வெளிப்படுத்துகிறது என்பதை தியானிக்கும் வண்ணமாக அதில் 2 விதமான அற்புதங்களை நான் சொல்லியிருந்தேன். ஒன்று குணமாக்கும் அற்புதங்கள், ஹீலிங் மிராக்கிள். அப்போ இந்த குணமாக்கும் அற்புதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அவர் ஒரு இரக்கமுள்ள ஒரு ராஜா, he was a compassionate king. அவர் மனிதர்களுடைய வாழ்க்கையில் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தேவனாக, ராஜாவாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆமென், ஹல்லேலூயா. 2வதாக பார்த்தோம், அவருடைய அற்புதங்களில் 2வது வகை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிசாசுகளை துரத்தும் அற்புதங்கள். இந்த பிசாசுகளை துரத்தும் அற்புதங்கள் இயேசுவை ஒரு மாவீரராகிய ராஜாவாக, த வாரியர் கிங், வெற்றி சிறக்கிற வாரியர் கிங், மாவீரராகிய வெற்றியுள்ள ஒரு ராஜாவாய் அது காட்டுகிறது. அப்போ பிசாசையும் சாத்தானையும் அவனுடைய அதிகாரம், அவனுடைய தந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரமுடைய ஒரு ராஜாவாய் இயேசுவானவர் இருக்கிறார். ஆமென். அப்போ மேசியா, அவருடைய அற்புதம், முதல் வகை அற்புதம், அற்புதங்களை சுகமாக்குகிற அற்புதம். அப்போ சுகமாக்குகிற அற்புதம் எதை வெளிப்படுத்துது? இயேசுவானவர் இரக்கமுள்ள தேவன். 2வது வகையான அற்புதம், அவர் பேய் பிசாசுகளை விரட்டினது. அது எதை காட்டுகிறது? அவர் மாவீரர், வெற்றி சிறக்கிற ராஜாவாய் இருக்கிறார், எல்லா அதிகாரத்துக்கும் மேலான அதிகாரமுடைய ராஜாவாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாகவும் வெற்றி சிறக்கிற தேவனாகவும் அவர் வெளிப்படுகிறார் என்று பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாளிலும் கூட 3வது வகையான அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இயற்கை அற்புதங்கள், நேச்சர் மிராக்கிள்ஸ். நேச்சர் மிராக்கிள்ஸ் என்று சொல்லும் பொழுது வாசிக்கலாம், மத்தேயு 8வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் 23வது வசனத்திலிருந்து வேகமாக வாசிங்க.
ஆமென். ஹல்லேலூயா. நேச்சர் மிராக்கிள்ஸ் என்று சொல்லும் பொழுது இயற்கையின் மீது ஆண்டவர் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தி இயற்கையை கட்டுப்படுத்தின அற்புதங்கள் இங்கே வாசிக்கிறோம். இது நமக்கு ரொம்ப பிரத்யட்சமாய் தெரிந்த ஒரு அற்புதம் தான். சீஷர்களும் இயேசுவும் படகுல சென்று கொண்டிருந்த பொழுது பயங்கரமான ஒரு காற்றினால படகு ஒரு புயல் காற்றினால அலைப்பட்ட போது சீஷர்கள் எல்லாம் பயந்து நடங்கினாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் காற்றையும் கடலையும் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் பசங்க எல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பிரின்சிபல் வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, அல்லது நல்லா அடிக்கக்கூடிய வாதியார் வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, கொம்பு எடுத்துகிட்டு ஒரு வாதியார் வந்துட்டார் வச்சுக்கோங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான். சில வாதியாருங்கெல்லாம் கொம்போடு தான் சுற்றுவாங்க, நீட்டாக வச்சுருப்பாங்க. சில வாதியாரெலாம் கையிலே அடிப்பாங்க. அவங்களெல்லாம் தூரத்தில் பார்த்தாவே இங்கே நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அட்டென்ஷனில் நின்றுவோம், பேசவே மாட்டோம். அவங்க பேசுனா எஸ் மாஸ்டர் நோ மாஸ்டர் அவ்வளோதான். அந்த மாதிரி ஆட்கள் கத்திட்டு சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்கள். அங்கே வந்து இவங்க நின்றா போதும், அவங்க வந்து சிலர்லாம் அதட்டினா போதும், அத்தனை பேரும் என்ன ஆகிடுவாங்கன்னா அமைதியாக ஆகிடுவாங்க. அதே போல் தான் இங்கே பார்க்குறோம். காற்று கடல் பயங்கரமாய் கொந்தளிக்கிறது. ஆண்டவர் பாருங்க வசனம் சொல்லுது, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே கிளாஸ் அமைதியாயிடுச்சு. காற்றும் கடலும் அமைதியா. இது நடந்த உடனே அங்கதான் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாசிங்க 27வது வசனம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வேதத்தில் சில காரியங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக படிக்கணும். அதான் சொல்லுவேன், பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸில் ஒரு டாட், ஒரு கமா, இல்லை ஒரு கோலன், இல்லை ஒரு பிராக்கெட், ஆங்கில வேதாகமத்துலலாம் சில இடத்துல பிராக்கெட் கொடுத்துருப்பாங்க, அல்லது சின்ன வார்த்தைகள், இதெல்லாம் ரொம்ப கவனமாக படிக்கணும். அப்போ இங்கே வாசிக்கிறோம், இந்த வசனம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. சீஷர்கள் பேசிக்கிறாங்க. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அப்போது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இவங்க என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அடடா நம்ம கூட படவுல இருக்கிறவர் சாதாரண மனுஷன் அல்ல, இவர் எப்படி காற்றும் கடலும் கீழ்ப்படியுதுன்னா இவர் சாதாரண மனுஷன் அல்ல, மனுஷனுக்கும் மேலான ஒரு நபராக இவர் இருக்க வேண்டும். வெறும் மனிதனா மட்டும் இவர் இருக்க முடியாது அப்படின்னு இவங்க என்ன பண்றாங்கன்னா கெஸ் பண்றாங்க. ஏன்னா இவர் சொன்னா காத்து அமைதல் ஆயிடுச்சு, இவர் சொன்ன உடனே கடலும் அமைதல் ஆயிடுச்சு. யாரு சொன்னா காத்தும் கடலும் அமைதியாகும், யாரு சொன்னா இயற்கை கட்டுப்படும்? வாசிங்க வேதத்தில் சங்கீதம் 65வது சங்கீதத்தின் 7வது வசனம். வேகமாக எடுத்து வாசிங்க. சங்கீதம் 65:7. சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அவைகளின் அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் யார் அமர்த்துகிறதா? கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் ஒருவர் தான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சமுத்திரத்தின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் கர்த்தர் என்ன பண்றாராம்? அவர் அமைதிப்படுத்துகிறார், அவர் அமர்த்துகிறார். தொடர்ந்து 89வது சங்கீதத்துக்கு வருவீங்கன்னா, 89வது சங்கீதத்தின் 8 அல்லது 9, 8-9. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறீர், அலைகள் எழும்பும் போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் இந்த மாதிரி சங்கீதத்திலையும் ஏசாயா எரேமியா புத்தகத்திலையும் நிறைய வசனங்களை காட்ட முடியும். எதுக்கு இது நான் காட்டுறேன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. என்ன ரெஃபரன்ஸ் கவனிங்க. அப்போ சீஷர்களுக்கு நல்லாவே தெரியும் இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை யாருக்கு உண்டு என்றால் தேவனுக்கு உண்டு. அல்லேலூயா. ஒரு மனுஷனால இயற்கையை என்ன பண்ண முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. ஆமென். இன்னைக்கு பாருங்க,
காற்று தாழ்வு மண்டலம் உண்டாகுது, பகுதி உண்டாகுது, புயலாக மாறும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மாதம் இதே தான். அது உருவாகுதோ இல்லையோ, இந்த நியூஸ் சேனல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பயத்திலே வச்சுருப்பாங்க. வருகுது, பாண்டிச்சேரியை நெருங்குது, அப்படியே ஈசிஆருக்கு வருது, சென்னை வழியாக தான் வருது, அது ஆந்திராவுக்கு போகுது, அப்படியே இங்கே போகுது அங்கே போகுது, ஒரே பரபரப்பாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள். அது வருதுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர அதை என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது, அதை கட்டுப்படுத்தவும் முடியாது. போன வருஷம் ஒரு பெரிய காரியம் பாருங்க, ஃபெங்கல், அது புயலாக வருதுன்னாங்க, இல்லை அதுக்கப்புறம் டெம்பரரி புயல் அப்படின்னாங்க, தற்காலிகமாக கடல்லையே புயலாக இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப என்னவா வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா மழையாக தான் வெளியே வரும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்டேட்மெண்ட் மாறுது. என்ன மாறுது அப்படின்னா, இல்லை அது வந்து புயலாக தான் வரும். கடைசியாக அது புயலாக தான் வந்தது. கவனிங்க, ப்ரெடிக்ஷன் கூட என்ன பண்ண முடியலன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல முடியல. எந்த வானிலை அமைப்பும் சரி, இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, எங்கே போனாலுமே சரி, சரியான விதத்தில் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இயற்கை மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அல்லேலூயா. இயற்கையின் மீது அதிகாரமுடையவர் தேவன். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, அதனால தான் அவருக்கு ஒரு பேர் சேனைகளின் கர்த்தர். நான் என்ன சொல்லியிருக்கேன், சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது நம்ம வெறும் போர் வீரர்களை மாத்திரம் அடக்கிடக்கூடாது. சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும் பொழுது வானத்தின் சேனைகள், அல்லேலூயா, பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களின் சேனைகளாக இருந்தாலும் சரி, அல்லது இஸ்ரவேலின் சேனை, பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலின் சேனையாக இருந்தாலும் சரி, அல்லது வானத்தின் இயற்கை சேனையாகிய ஆகாய மண்டலமாக இருக்கலாம், நட்சத்திரங்களாக இருக்கலாம், சூரியனாக இருக்கலாம், மழையாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், சந்திரனாக, இவைகள் எல்லாமே கர்த்தருடைய சேனை தான். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லும் இஸ் தி லார்ட் ஆஃப் ஹோஸ்ட். சர்வ சேனையும் அவர் அடக்கி ஆளுகிறவராக இருக்கிறார். அப்போ கவனிங்க, சீஷர்கள் ஒரு காரியத்தை யோசிக்கிறாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது, இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் சாதாரண மனுஷன் கிடையாது, இவர் வந்து சாதாரண மனுஷனுக்கும் மேலான ஒரு நபராக தான் இருக்கணும். யார் அந்த நபர்னா, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்ப கவனிங்க, இயேசுவானவர் இயற்கையின் மீது அதிகாரமுடையவராய் தன்னை வெளிப்படுத்தினார். இயற்கை அற்புதங்கள், காற்றை அதட்டினார், கடலை அதட்டினார், கடல் மீது நடந்தார். அல்லேலூயா. கடல் மீது நடந்தார். சீஷர்கள் எல்லாம் அவங்க இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பின்பற்றி வருவதற்கு முன்பதாக அவங்க லூக்கா 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா போய் வலையை போடுவாங்க, ஒன்றுமே கிடைக்காது. அப்போ பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள்லாம் மீன் பிடிக்கிறோங்க, எங்கே வலையை போட்டால் எங்கே மீன் கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியும், அதுவும் நாங்கள் நைட்டெல்லாம் வலை போட்டு வந்திருக்கிறோம், நீங்கள் இப்போ தள்ளி கொண்டு போய் ஆழத்தில் போடுங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஆண்டவரை கிடைக்கும்? சரி, இருந்தாலும் ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே மீனை வலையை போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க பாருங்க. முழுவதும் கிடைக்காத மீன்கள் அமேன் பகலில் கிடைச்சிது. அப்போ இது எதை காட்டுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க, இயேசுவானவருக்கு கடலின் மீதும் கடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் மீதும் உள்ள அதிகாரத்தை காட்டுகிறது. நான் யோசிக்கிறேன், சும்மா இதெல்லாம் என்னுடைய விங்ஸ் ஆஃப் இமேஜினேஷன், எனக்கும் ஃப்ரீடம் கொடுங்களேன். ஏன்னா பைபிள் படிக்கும் போது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நமக்கும் உரிமை இருக்கு இல்லையா? ஒருவேளை ஆண்டவர் ஆழத்தில் போய் மீனை போடுங்க அப்படின்னோடனே ஆண்டவரை பார்க்கறதுக்காகவே அந்த மீனுங்கள்லாம் ஒருவேளை வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இயேசு வந்திருக்கிறார், வா 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 போய் பார்ப்போம் அப்படின்னோடனே அப்போது வலையை போட்டாங்கன்னு, ஓ ஆண்டவருக்காக நம்மளாம் ரத்த சாட்சியாக கூப்பிடுறாரு போல, எல்லாம் வலையில் ஏறு, எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ரத்த சாட்சியாக மறிப்போம், கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம், போயிட்டு என்ன பண்ணுவோம்? பேதுருடைய போட்டில் மறிப்போம். நம்ம நிமித்தமாக பேதுரு ஆஸ்வதிக்கப்படட்டும், மற்றவர்களும் ஆஸ்வதிக்கப்படட்டும், நம்ம நிமித்தமாக அவர்கள் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாறட்டும். ஒரு விங்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் தான் இது. அல்லேலூயா. ஏன்னா உடனே இதெல்லாம் யூடியூப்பில் போடுறோம் இல்லையா, கீழே கமெண்ட்டில் வந்துடுவாங்க, இதெல்லாம் பைபிளில் இல்லையே அப்படின்னு. ரொம்ப அதிமேதாவிகள்லாம் இருக்கிறாங்க யூடியூப் பார்க்குறவங்க, அவங்கெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா உடனே இதெல்லாம் பைபிளில் இல்லையே உடனே வந்துடுவாங்க பாருங்கள். ஜஸ்ட் விங்ஸ் ஆஃப் இமேஜினேஷன். அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். கவனிங்க, இயேசுவான வாட் எவர் இட் இஸ், எது எப்படியோ, ஆனால் இயேசுவானவர் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், இங்கே வலையை போடுன்னு சொன்ன உடனே சீஷர்கள் வலையை போட்ட உடனே
அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்கு இடம் கொள்ளாத அளவுக்கு மீன்களை கர்த்தர் கொடுத்தார். எதை காட்டுது இது? எதை காட்டுது? அவர் இயற்கையின் மீது அதிகாரம் உடையவர். அல்லேலூயா, நல்லதா சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, மத்தேயு 14வது அதிகாரத்தில் வாசிக்க வேணாம், தெரிஞ்ச காரியங்கள் தான். 14வது அதிகாரத்தின் 14வது வருஷத்துலேருந்து 21வது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள், அப்படின்னா ஆண்கள் மாத்திரம் 5000 பேர், அவங்களுடைய மனைவி, அக்கா தங்கச்சியோட வந்தவங்க, அம்மாவோட வந்தவங்க, பிள்ளைங்களோட வந்தவங்க, ஒருத்தருக்கு 2 பிள்ளைங்க குறைஞ்சது அப்படின்னா கூட அது கவுண்ட் வந்துருச்சு, 25,000 கிட்ட வந்துருச்சு. அப்போ அத்தனை ஜனங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, 2 மீன் 5 அப்பம். அல்லேலூயா. அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிதாவை நோக்கி அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுக்க சொல்லுகிறார். அத்தனை பேரையும் போஷித்தார்கள். அல்லேலூயா. அடுத்த 15வது அதிகாரத்தில், அடுத்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் 32வது வருஷத்துலேருந்து 38வது வருஷம் வரைக்கும் 4000 பேரை போஷித்தார். ஒரு 7 சிறு மீன்களை வச்சு என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எத்தனை பேரை போஷிக்கிறாரு? 4000 பேரை போஷிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல பார்க்குறோம் ஆச்சரியமான ஒரு காரியம். மார்க் 11வது அதிகாரத்தின் 12வது வருஷத்துலேருந்து 24வது வருஷம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், வாசிக்க வேணாம். இயேசுவானவர் நடந்து போயிட்டு இருக்கும்பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு பசி உண்டாயிற்று. அவர் பார்க்குறாரு, அந்த வழியாக பார்க்கும்பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அந்த அத்தி மரத்தில் அத்தி காய் இருந்தால் பறித்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதில் காய் இல்லை. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த அத்தி மரத்தை அவர் எதிர்பார்த்த காரியம் இல்லைன்னு அந்த அத்தி மரத்தை சபிக்கிறார். ஏன் அவர் எதிர்பார்த்த காரியம் இல்லை அப்படின்னு சபிக்கிறார் அப்படின்னா, அந்த அத்தி மரம் ஆக்சுவலாக அந்த நேரத்தில் கொடுத்துருக்கணும், கொடுக்கல. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா, அதை என்ன பண்ணுறாரு, போகிறாரு. போயிட்டு வரும்போது சாயங்காலம் பார்த்தா அத்தி மரம் பட்டு போயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போது நல்லா கவனிங்க, இவைகள் எல்லாம் எதை காட்டுகிறது? இயேசுவானவர் ஒரு மரத்தை பார்த்து சாபமாக பேசின உடனே அந்த மரம் பட்டு போயிற்று. கடலின் மீது நடக்கிறார். அவர் சொன்ன இடத்துல வலை போட்டோன்னு மீன்கள் அகப்படுகிறது. அவர் காற்றை அதட்டுகிறார், கடலை அதட்டுகிறார், எல்லாம் அமைதல் உண்டாகிறது. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இது ஒரு அற்புதம், இது மிராக்கிள். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. இது அற்புதம். இன்னைக்கு இந்த அற்புதங்களை உங்களாலேயும் என்னாலையும் செய்ய முடியாது, இயேசுவால மட்டும்தான் செய்ய முடியும். அல்லேலூயா. தேவைப்படுமானால் கர்த்தர் செய்வார். நம்ம சொல்றேன், நல்லா கவனிங்க, தேவைப்படுமானால் கர்த்தர் செய்வார். ஆனால் ஏன் இன்னைக்கு கர்த்தர் இந்த அற்புதங்களை எல்லாம் ஊழியக்காரர்கள் மூலமாகவோ அல்லது கிறிஸ்தவர்கள் மூலமாகவோ செய்வதில்லை என்று சொல்லி கேட்பீர்களானால், இந்த மாதிரியான அற்புதங்களை செய்ய கர்த்தர் அனுமதி கொடுத்துட்டாருன்னா, நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அற்புதங்கள் செய்கிற ஊழியக்காரங்களை இயேசுவாக்கிடுவாங்க. இயேசுக்காக சபைக்கு போவாம இப்படிப்பட்ட நபர்களுக்காக சபைக்கு போவாங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. தமிழ்நாட்டில் பயங்கரமான அற்புதங்களை செய்த ஒரு மனுஷன். அவர் மெரினா பீச்சில் கன்வென்ஷன் நடத்தி பேய் ஓட்டினார்னா, வேப்பம்பட்டு திருநின்ற ஊரில் எல்லாம் என்ன ஆகுமா, பேய் ஓடுமா. ஆனால் கடைசியில் அந்த மனுஷனுடைய முடிவு என்ன தெரியுங்களா? அவர் கடைசியில் என்ன சொன்னாராம், ஆண்டவர் ஒரு குறித்த தேதியில் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லி ஜனங்களை எல்லாம் கூட்டி அவருடைய அந்த ஜப மையம் எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட எல்லாத்தையும் விற்றுட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, ஆண்டவர் வரப்போகிறார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, காத்திருந்தார்கள். நடந்தது என்ன, சொன்ன நேரத்தில் கர்த்தர் வரல. பெரிய போலீஸ் கேஸ் ஆகி இஷ்யூலாம் ஆகிட்டு அந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா க்ளோஸ் பண்ணாங்களாம். அதன் பின்பதாக என்ன சொன்னாராம், இயேசு வரல, நான் தான் இயேசு அப்படின்னா. இயேசு சொன்ன நேரத்துக்கு வரல, அவர் சொன்ன நேரத்துக்கு பூமிக்கு வரல. ஆனால் எப்படி வந்துட்டாருன்னா, எனக்குள்ளே வந்துட்டாரு, நான் இயேசுவாக மாறிட்டேன், அதனால் நான் தான் மேசியா, என்னை எல்லாரும் பின்பற்றுங்க. எங்கே நடந்தது இந்த கூத்து? அமெரிக்காலேயோ ஆப்கானிஸ்தான்லேயோ இல்லை ஆப்பிரிக்காலேயோ கிடையாது, தமிழ்நாட்டில் நடந்ததுங்க. தமிழ்நாட்டில் நடந்தது. அவருடைய பேர் பால் ஆசிர் லாரி என்கிற ஒரு மனிதன். சரி கவனிங்க, இந்த காலை வேளையில் தேவநாமம் மகிமைப்படுவதாக. அப்போ கவனிங்க, ஐ பிலீவ் இன் மிராக்கிள். நான் இன்னைக்கு அற்புதங்களை நம்புகிற ஒரு ஆள். ஆனால் தேவைப்படுமானால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஆமென்.
தேவை என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு கண்டிப்பாக ஒரு மிராக்கிள் தேவை, ஒரு இன்டர்வென்ஷன் தேவை அப்படின்னு கர்த்தர் செஞ்சிருவார். அனாவசியமாலாம் செய்ய மாட்டார். ஏன்னா அனாவசியமாக செஞ்சால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வியாபாரம் ஆக்கிடுறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அதை வியாபாரம் ஆக்கிடுறதுனால தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஒரு லிமிட்டோட, ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு லிமிட்டோட என்ன பண்ணுறாருன்னா நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, நேச்சர் மிராக்கிள்ஸ், இயற்கையின் மீது அற்புதங்கள். அப்போது இன்றைக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவரா? ஆம், வல்லமை உள்ளவர். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். மழைக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தர் மழையை கொடுக்குறாரு. ஆண்டவரே பெரிய மழை வேணாம் நான் ஜெபிக்கிறோம், கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அதுக்கும் ஜெபம் பதில் கொடுத்து பெரிய சேதத்திலிருந்து பாதுகாக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறது என்றால், நல்ல கவனிங்க, the nature miracles reveals Christ as the creator king. அப்படின்னா இந்த இயற்கை அற்புதங்கள் இயேசுவை சிருஷ்டிகராகிய ராஜாவாக வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஏன் இந்த இயற்கை அவருக்கு கீழ்ப்படியுது? காற்று அவருக்கு கீழ்ப்படியுது, கடல் அவருக்கு கீழ்ப்படியுது, செடி அவர் சொன்ன உடனே அது பட்டு போயிடு, கடல் மீது நடக்கிறார். எப்படி இதெல்லாம் நடக்குது? ஏன்னா அவர் தான் இவைகள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. He is the creator. ஆமென் சொல்லுங்க. அவர் தான் சிருஷ்டிகர். அப்போ மேசியா அவருடைய அற்புதம் இயேசுவை என்னவாக வெளிப்படுத்துகிறது? அவர் சிருஷ்டிகர் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதனால தான் வாசிக்கிறோம் யோவான் 1வது அதிகாரத்தின் 3வது வசனம். வாசித்து பாருங்க. யோவான் 1வது அதிகாரத்தின் 1வது அதிகாரத்தின் 3வது வசனம். வேகமாக எடுத்து வாசிக்கிறீங்களா? அந்த வார்த்தை கவனிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. போதும். இங்க வாசிக்கிறோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அந்த அவர் யாரு? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் 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 வார்த்தை வார்த்தை என்று சொல்லுவதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான வேத பகுதி இந்த இடத்துல. ஆமென். அப்போ இயேசு உண்டாக்கப்பட்டது எல்லாமே, இந்த பூமியில சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாமே யார் மூலமாக உண்டாக்கப்பட்டது? இயேசுவானவர் மூலமாக உண்டாக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் நம்மை சிருஷ்டித்தவர், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சிருஷ்டித்தவர் என்கிற சத்தியத்தை இந்த நேச்சர் மிராக்கிள்ஸ், இயற்கை அற்புதங்கள் வெளிப்படுத்துகிறது. ஏன் இதை நம்ம புரிஞ்சிருக்கிறது அவசியம்? நல்லா கவனிங்க. தேவன் தான் சிருஷ்டிகர் என்பதை ஏன் புரிந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில், தமிழ்லையும் அந்த வார்த்தை. ஆங்கிலத்தில் சாவரின்டி ஆஃப் காட் அப்படின்வாங்க. அப்படின்னா தமிழில் தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய. அல்லேலூயா, நல்லதான் சொல்லுங்களேன். தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியம், ஆங்கிலத்தில் சாவரின்டி ஆஃப் காட் அப்படின்வாங்க. ரொம்ப முக்கியம் தியாலஜி படிக்கும்பொழுது, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய சத்தியம். ஆனால் நிறையா நேரத்தில் நமக்கு அது புரிய மாட்டேங்குது பாருங்கள். அதனால தான் இதை நான் இன்றைக்கி இன்சிஸ்ட் பண்ணி பேசுகிறேன். இந்த செய்தியை இயேசுவானவர் இயற்கைக்கு இயற்கைக்கு மேலே அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை ரொம்ப எளிமையாக ஒரு சுவிசேஷம் அறிவிப்பது போல அப்படியே சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அது கிடையாது நம்முடைய வேலை. ஏன்னா நம்ம அதெல்லாம் பல வருஷமாக கேட்டுட்டோம். நமக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிளியரான ஒரு டீச்சிங், கிளியரான ஒரு ப்ரீச்சிங் தேவை. கிளியரான டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங் தான் நம்முடைய இருதயத்திலையும் வாழ்க்கையிலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வர முடியும். சரியான போதனைகளும் பிரசங்கங்களும் கேட்காததுனால தான் இன்றைக்கி ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க, டிவியாக மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருதயத்திலையும் மனதிலையும் தெளிவு உண்டாகலை, வாழ்க்கையிலையும் விடுதலை உண்டாகலை. சரி, விஷயத்துக்கு வருவோம். த சாவரின்டி ஆஃப் காட், இயேசுவானவர் சிருஷ்டிகர் என்பது அவர் சர்வ ஏகாதிபதி என்பதை வெளிப்படுத்துகிறார். அவர் சர்வ ஏகாதிபதி என்றால் ரொம்ப எளிமையாக சொல்லணும்னு சொல்லிக்கிட்டேன். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தின் எல்லா அதிகாரத்திற்கும் மேலாக, இந்த உலகம் மாத்திரமல்ல, மனிதர்கள் மாத்திரமல்ல, இயற்கை உலகமாக இருந்தாலும் சரி, மனித உலகமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த உலகம் தாண்டி இருக்கிற வேறொரு விஷயமாக பரலோகமாக இருக்கலாம், நரகமாக இருக்கலாம்,
வாட் எவர் இட் இஸ், எல்லாவற்றின் மீதும் அதிகாரமுடையவராய் மேல ஒருவர் இருப்பாரானால் அவர்தான் நாம் ஆராதிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கிறோம். இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, பிரசிடென்ட் இருக்காங்க, மூத்த குடிமகன் இல்லையா? இப்போ நீங்க அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்போ கவனிங்க, இதே போல இந்த இயற்கை உலகமாக இருந்தாலும் சரி, மனித உலகமாக இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த ஒரு காரியமாக, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவர் வீற்றிருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு செடி வளருது இல்லைங்களா, ஒரு புல் முளைக்குது இல்லையா, அதுவும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? இப்போ மழை பெய்யுது இல்லையா, நீங்கள் வரும்போது சாரல் போட்டிருக்கோம், இல்லை நீங்கள் போகும்போது சாரல் போடலாம், வெயில் அடிக்கலாம், அதுவும் அவருடைய அனுமதியோடு தான் நடக்குது. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது, நான் பேசுறது புரியுதா? இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா, அவர் தான் அதை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். வங்கக்கடல்ல புயல் உருவாகுது, தாழ்வு மண்டலம் உருவாகுது, அதையும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். அது தமிழ்நாட்டுக்கு வருது, இல்லை ஆந்திராவுக்கு போயிடுச்சு, அதையும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த சாவரின்டி ஆஃப் காட் அப்படின்னும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய அனுமதி, அவருடைய நாலேஜ் இல்லாமல், அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடப்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இது நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதுதான் படிக்க போகிறோம் இந்த காலை வேளையில். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதாவது இந்த சாவரின்டி ஆஃப் காட் நமக்கு வெளிப்படுத்துகிற சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனம் வாசித்து நம்ம தொடர்ந்து பிரசங்கத்தை கேட்கலாம். மத்தேயு 28:18. மத்தேயு 28:18 வாசிங்களேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. போதுங்கம்மா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் சொல்லுங்க எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:28 தெரிஞ்ச வசனம், தொடர்ந்து வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கிறீங்களா? தானியேல் 4:35. வேகமாக எடுத்து வாசிக்கிறீங்களா? 35. அந்த வார்த்தை கவனிங்க. தமது சித்தத்தின்படியே. இந்த ஃபேன் கொஞ்சம் போடுமா, வாசிங்கக்கா. தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். ஆமென். இன்னும் நிறைய வசனங்கள். இதுதான் வந்து சாவரின்டி ஆஃப் காட், தேவனுடைய சர்வே. வானத்திலும் சரி, அல்லது பூமியிலும் சரி, அல்லது பூமிக்கு கீழே சரி, கர்த்தர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆளுகை செய்கிறார். இது ஏன் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கேள்வி கேட்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அவர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது இந்த வசனங்கள் எல்லாம் எதை நமக்கு வெளிப்படுத்துது? இயேசுவானவர் சிருஷ்டிகர். அவர் சிருஷ்டிகராக இருப்பதனால, நல்லா கவனிங்க, அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரமுடையவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும், நல்லா கவனிங்க, எது நடந்தாலும் அவருடைய அறிவும் அவருடைய அனுமதியும் இல்லாமல் அவைகள் நடப்பது இல்லை.
புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவருடைய அறிவும் அவருக்கு தெரியாம அவருடைய அனுமதி இல்லாம நடப்பது இல்லை. தேவன் அவைகளை அனுமதிக்கிறார். ஏன் தேவன் அவைகளை அனுமதிக்கிறார்? ஏதோ ஒரு நன்மைக்காக. அதான் வசனம் சொல்லுது இல்லையா, ரோமர் 8:28 என்ன வாசம்? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, இந்த தேவனுடைய சர்வ ஏகாதிபதியம் நமக்கு சொல்ல வருகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சில நேரங்களில் ரொம்ப சிம்பிளாக, சில நேரங்களில் என் பையனை பைக்கில் மோஸ்ட்லி உட்கார வச்சு கூப்பிட்டு வரும்போது, எங்கேயாவது போயிட்டு வரும்போது என்ன பண்ணுவேன், என் மனைவியோ சிட்டியில் இருந்தவங்க இல்லையா, அதனால் நம்ம கிராமத்தில் கொஞ்சம் காட்டணும் இல்லையா, நம்ம கெத்து காட்டணும்ல. ஏன்னா சிட்டிக்குள்ளே போனால் நமக்கு வழி தெரியாதுக்கா, அவங்க தான் வழி சொல்லுவாங்க. முகப்பேர்லேருந்து அண்ணா நகர் இப்படி போகணும், அண்ணா நகர்லேருந்து கோயம்பேடு அப்படி போகணும் தெரியாது, மேப்பு கூட போய் சொல்லும். இவங்க அங்கேயே சுற்றினவங்க தெரியும், இவங்களுக்கு சிட்டிக்குள்ளே எங்கே போனால் எங்கே வெளியே வரலாம்னு தெரியும். இங்கே வந்து நான் என்ன பண்ணுவேன், சிட்டிக்குள்ளே நீங்கள் காட்டுறீங்களா, சரி இரு இப்போ பாருங்கள் அப்படின்னு. நான் கிராமத்தில் என்ன பண்ணுவேன், எல்லா சந்துக்குள்ளேயும் அப்படி போய் கூப்பிட்டு வருவோம். இங்கே போனால் பாரு இங்கே வந்துடுவோம், இங்கே போனால் இங்கே வருவோம். அப்போ என் பையன் உட்காந்துட்டு கேட்பான், என்ன அப்பா இந்த பக்கம் ஏன்பா போகிறீங்க, இது நம்ம வீட்டுக்கு போகிற வழி இல்லையே. தைரியமாக வா, கடைசியில் போய் சேர்ற இடம் வீடு தான். அல்லேலூயா, கடைசியில் போய் சேர்ற இடம் வீடு தான். அப்படி வந்தால் ஒத்தையடி பாதையாக இருக்கும், செம்மண் ரோடாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கிராமம் உள்ள அப்படி போயிட்டு வந்து எப்போ பார்த்தா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செவப்பேட்டை வந்துடுவோம், இல்லை இந்த இடம் வந்துடும். பா நம்ம வீடு வந்துருச்சுப்பா அப்படின்னுமா. அல்லேலூயா. என்னன்னா சாவரென்டி ஆஃப் காடும் வந்து அப்படி தான். அப்படின்னா என்னன்னா, நம்ம வண்டியில் அப்படி தான் உட்காந்துருக்கோம். சந்தில் கூப்பிட்டு போவார், திடீர்னு பள்ளத்தாக்கில் கூப்பிட்டு போவார், திடீர்னு மலை மேலே ஏற்றுவார், திடீர்னு அக்கினியில் நடக்கிற மாதிரி இருக்கும் சூழ்நிலை, முள்ளில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு, தரிசனத்துக்கும் நம்முடைய வாக்குத்தத்தத்துக்கும் நம்முடைய லட்சியத்துக்கும் லட்சிய கரைக்கும் நேர்த்தியாக கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஒத்தையடி பாதையில் போனாலும் சரி, அல்லது மெயின் ரோட்டில் போனாலும் சரி, ஹைவேஸில் போனாலும் சரி, அல்லது காட்டுக்குள்ளே நடந்து போனாலும், மலையில் ஏறினாலும், பள்ளத்தாக்கில் இறங்கினாலும், அல்லது ஏதாவது ஒரு பிரிட்ஜு மேலே எந்த பக்கம் வந்தாலும் நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்ன காரியம்னா, கர்த்தர் என்னை எந்த வழியில் நடத்தினாலும் ஒரு நோக்கத்தோடு தான் நடத்துகிறாரு. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அப்போ சாவரென்டி ஆஃப் காட், தேவன் சர்வ ஏகாதிபதியம் நிறைந்தவர். நம்ம ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மேலாக வீற்றிருந்து நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அதிகாரமுடைய தேவனை ஆராதிக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த பாதைகள், எந்த கடினமான சூழ்நிலைகள், அது பள்ளமாக இருக்கலாம், மேடாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நடத்துகிறார், நன்மைக்கு எதுவாக அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. என்னுடைய நன்மைக்காக அவர் நடத்துகிறார். அல்லேலூயா. இந்த செக்யூரிட்டியும் இந்த பாதுகாப்பும் இந்த நம்பிக்கையும் நமக்கு கிடைக்குது. தேவனுடைய சர்வ ஏகாதிபதியம் நமக்கு கொடுக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பாதுகாப்பு. எந்த பாதுகாப்பு? எது நடந்தாலும் அது கர்த்தர் நன்மைக்காக தான் அனுமதிக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது பாருங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் எல்லாம் ஒரு நம்பிக்கை. என்ன ஒரு நம்பிக்கை? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. பைக் ஓட்டுறது எங்கள் அப்பா தான். என்னை எங்கேயும் இறக்கி விட்டு போக மாட்டார். எங்கேயாவது கூப்பிட்டு இந்த வழியில் கூப்பிட்டு போகிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு கூப்பிட்டு போகிறார். ஏன் கூப்பிட்டு போகிறாரு? எனக்கு இந்த வழியை சொல்லிக் கொடுக்க கூப்பிட்டு போகிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரத்தில் அப்படி தான். ஏன் இந்த வழியில் கூப்பிட்டு வராரு? ஏன்னா இந்த வழியை நீங்கள் கற்றுக்கணும். ஆமென். இந்த வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வழி மாத்திரமல்ல, அது வழி என்று நான் சொல்லும் பொழுது வழியும் கூட. இந்த பாதையில் நடப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற வழிகளை நம்ம கற்றுக்கொள்ள வேணும். அல்லேலூயா. உடைக்கப்படாத மனுஷன் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற முடியாது. ஆமென். என் வாழ்க்கையில் வருகிற எல்லா வழிகளையும் நான் அப்படிதான் எடுத்துப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளை நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் உடைக்கப்பட்டாதான் நான் அநேகரை கட்ட முடியும். நீங்க உடைக்கப்பட்டாதான் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற முடியும். ஆகவே நல்ல கவனிங்க, இந்த காலை வேளையில தேவன் நம்மை நடத்துகிற இந்த பாதைகள், தேவன் நம்மை நடத்துகிற அந்த வழிகள் எல்லாம் எதுக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க. வாசிக்க கேட்போம், தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 16:33.
வேகமாக எடுத்து வாசிக்கிறீங்களா? யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்தின் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சரி, நான் இன்னொரு நாள் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாவரின்டி ஆஃப் காட், தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியம் அப்படின்றத ரொம்ப அதனுடைய துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் அதை வந்து பிரித்து வழக்கமாக எப்படி குறிப்புகளை சொல்லி புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறேன், சாவரின்டி ஆஃப் காடை ஒரு நாள் கிளியராக டீச் பண்ணுறேன். இன்றைக்கி நிறைய காரியங்கள் இருக்குது சாவரின்டி ஆஃப் காடில். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் இப்போ சொல்லிட்டு மூவ் ஆகிறேன். இயேசுவானவர் சிருஷ்டிகர் என்பதை புரிந்து கொள்ளுகிற நாம், நம்முடைய வாழ்க்கையில் அவர் சிருஷ்டிகத்தராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுகிற நாம், இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற சத்தியம் என்ன? அதுதான், அவர் சிருஷ்டிகர் என்று சொல்லும்பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கக்கூடிய சாவரின் காட், சர்வ ஏகாதிபதியான தேவன். ஆமென். என்னுடைய வாழ்க்கைக்கும் மேலே அவர் தான் இருக்கார், அதிகாரிகளுக்கும் மேலே அவர் தான் இருக்கார், மனிதர்களுக்கும் மேலே அவர் தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்போ ஆண்டவர் இங்கே சொல்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ கவனிங்க, உலகத்தை ஜெயித்து உலகத்திற்கும் மேலாய் வீற்றிருக்கிற சர்வ ஏகாதிபதியான தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, கவலைப்படாதீங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு வருகிற வாழ்க்கையில் நமக்கு வருகிற உபத்திரவங்களை கூட, வாழ்க்கையில் நமக்கு வர கஷ்டங்களை கூட கவனிங்க, தேவன் ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். அந்த உபத்திரவங்களையும் அந்த கஷ்டங்களையும் கூட தேவன் தம்முடைய சித்தத்துக்கு ஏதுவாய் பயன்படுத்தி கொள்வார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியல நான் நினைக்கிறேன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற பாடுகளையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் கூட தமக்கு சாதகமாய் அவர் என்ன பண்ணுவார்னா பயன்படுத்தி கொள்வார். அல்லேலூயா. தமக்கு சாதகமாக என்ன பண்ணுவார்? பயன்படுத்தி கொள்வார். அல்லேலூயா. உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மேலே யாரோ தக்காளியோ வெங்காயத்தையோ தூக்கி அடிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த தக்காளியும் வெங்காயத்தையும் வாங்கி எடுத்து கட் பண்ணி சமைச்சு சாப்பிட்றீங்க வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? எனக்கு எதிராக வந்த ஒரு காரியத்தை எனக்கு சாதகமாக நான் மாற்றிக்கிட்டேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. இதுதான் தேவன் செய்வது. சில நேரங்களில் நமக்கு விரோதமாய் நமக்கு வருகிற சூழ்நிலைகளையும் கூட கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவருக்கு சாதகமாய் அவருடைய சித்தத்தை அவர் நிறைவேற்ற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீங்கான காரியங்களையும் அவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. யோபுவினுடைய வாழ்க்கையில் நடந்தது அதுதான். ஆமென். பிசாசு ஒரு நோக்கத்தோடு யோபுவினுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தான். ஆனால் கர்த்தர் அந்த துன்பங்கள் மத்தியிலையும் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சித்தத்தை யோபுவினுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி யோபுவை வெற்றி சிறக்க செய்தார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, நம்முடைய பாடுகளையும் நம்முடைய கஷ்டங்கள் மத்தியிலையும் நம்முடைய தேவைகள் மத்தியிலும் நம்முடைய குறைவுகள் மத்தியிலும் கூட தேவன் அத்தனை குறைவுகளையும் தேவைகளையும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு சாதகமாய் அவர் பயன்படுத்தி கொள்ளுகிற சர்வ ஏகாதிபதியம் நிறைந்தவராய் அவர் இருக்கிறார். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து படிக்கிறோம். சபைக்கு விரோதமாய் எழும்பினான், சபையை துன்புறுத்த எழும்பினான். அவன் துன்புறுத்த எழும்பின மனுஷனை கர்த்தர் என்ன பண்றாருன்னா தனக்கு சாதகமாய் மாற்றுகிறார். ஆமென். இயேசு என்ன பண்றாரு? அவனை தனக்கு சாதகமாய் எந்த சவுல் சபையை துன்புறுத்தணும்னு போறானோ அதே சவுல் அநேக சபைகளை ஸ்தாபிக்கிறான். சபைகளை எல்லாம் அடிச்சு உடைச்சி உள்ள இருக்கிறவங்களை எல்லாம் கொலை செய்யணும்னு போன சவுல் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சபைகளை ஸ்தாபிக்கிறான். மிஷனரி பிரயாணம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்க்குறோம். 3 மிஷனரி பிரயாணம். 4வது மிஷனரி பிரயாணம் அவரை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போனாங்க. அதையும் ஊழியமாக மாற்றினார். போகிற இடங்கள்ல எல்லாம் சபைகளை ஸ்தாபித்தோம்.
அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சொல்ல வரேன் இந்த காலை வேளையில், கர்த்தர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சூழ்நிலைகளையும் அவருக்கு சாதகமாய் மாற்றிக்கொண்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். இதுதான் தேவனுடைய சர்வ ஏகாதிபதியம். சர்வ ஏகாதிபதியம் போது ஒரு ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு சொல்கிறேன், சின்ன காரியங்கள் மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டம், கஷ்டம், பாடுகள் வந்தால் கூட அதை கூட கர்த்தர் என்ன பண்ண முடியும்னா, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, அவருடைய நாமத்தின் வல்லமையை வெளிப்படுத்த, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்த, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளையும் தீங்கையும் பயன்படுத்தி அவரும் மகிமைப்பட முடியும், நம்மையும் அதிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வர முடியும். எப்படி இது அவரால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சர்வ ஏகாதிபதியம், எல்லாவற்றுக்கும் மேலே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் எல்லாவற்றுக்கும் மேலே சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த காலை வேளையில் இயற்கையின் மீது இயேசுவானவர் செய்த அற்புதங்கள் அவரை சிருஷ்டிகராக, சர்வ ஏகாதிபதியாக வெளிப்படுத்துகிறது. இயேசுவானவர் சிருஷ்டிகராக, சர்வ ஏகாதிபதியாக இருக்கிறார் என்கிற சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிற நீங்களும் நானும் இந்த காலை வேளையில் நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தர் அதை ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். அதற்கு மீது கர்த்தர் வீற்றிருந்து அதை நமக்கு சாதகமாகவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்ளவும் அவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. ஆகவே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற தேவைகளையும் கஷ்ட போராட்டங்களையும் பார்த்து என்ன பண்ணாதீங்கன்னா, கவலைப்படாதீங்க, சோர்வடையாதீங்க. எப்பவுமே ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வண்டி எந்த பக்கம் போனாலும் டிரைவர் நம்முடைய அப்பா. அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை காட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை பாஷா ஒத்தையடி பாதையில் நடக்கிற மாதிரி இருக்கு, இருந்துக்கிட்டு போட்டோம். இல்லை வழியே இல்லை, பாறை மேலெல்லாம் ஏறி நடந்துகிட்டு இருக்கேன், இருந்துக்கிட்டு போட்டோம். இல்லை நான் தண்ணியில் நடக்கிற மாதிரி இருக்குது, நான் நெருப்பில் நடக்கிற மாதிரி இருக்குது. வாட் எவர் இஸ் யுவர் சிச்சுவேஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போகிற பாதையில் உங்கள் வண்டி போயிட்டுருக்கு, ஆனால் கர்த்தர் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கார், அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் சர்வ ஏகாதிபதி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் இயற்கையின் மீது அதிகாரமுடைய ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நான்காவதாக, உண்மையிலே நேரம் ஆயிடுச்சா இல்லை என் வாட்சி எப்படி போகுதுன்னு தெரியலையே, டைம் ஆயிடுச்சா? கர்த்தர் நல்லவர். நான்காவது அற்புதம், நான்காவது வகை அற்புதம் ரெஸ்டோரேஷன் மிராக்கிள். அப்படின்னா மீட்பின் அற்புதங்கள். மீட்பின் அற்புதங்கள் என்று சொல்லும் பொழுது மரித்தவர்களை உயிரோடு எழுப்பக்கூடிய அற்புதம். முதல்ல பார்த்தோம் சுகமாக்குகிற அற்புதம். ஆமென் சொல்லுங்க. என்ன அற்புதம்? முதல்ல சுகமாக்குகிற அற்புதம் எதை வெளிப்படுத்துகிறது? இயேசுவானவர் இரக்கமுள்ள தேவன். வெரி குட். ரெண்டாவது எக்ஸார்சம். அப்படின்னா பேய் பிசாசுகளை விரட்டுதல். எதை வெளிப்படுத்துகிறது? மாவீரன், வெற்றியுள்ள ஒரு ராஜா. மூன்றாவது நேச்சர் மிராக்கிள்ஸ், இயற்கை அற்புதங்கள். எதை வெளிப்படுத்துகிறது? சர்வ ஏகாதிபதி. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சர்வ ஏகாதிபதி. சர்வ ஏகாதிபதின்ற செய்தியை நம்ம இன்னொரு நாள் டீட்டெயிலாக முழுசாக படிக்கலாம். எப்படியும் சில வாரங்கள் தேவைப்படும், படிக்கலாம், நிச்சயமாக படிக்கலாம். கர்த்தர் நல்லவர். நான்காவதாக மீட்பின் அற்புதங்கள். மீட்பின் அற்புதங்கள் என்று சொல்லும் பொழுது மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவது. அப்போ சுகமாக்குனாரு, அது ஒரு அற்புதம். பேய் பிசாசுகளை ஓட்டினாரு, அது ஒரு அற்புதம். இயற்கையின் மீது தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தினார், அது ஒரு அற்புதம். நான்காவதாக மரித்து போனவர்களை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இந்த அற்புதம் எதை வெளிப்படுத்துதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசுவானவரை மீட்பராக, இழந்து போன ஒரு காரியத்தை மீட்கிற ஒரு ராஜாவாக இயேசுவானவரை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. இயேசுவானவர் அநேக மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். யவீருவினுடைய மரித்த மகள், யவீருவினுடைய ஜெப ஆலய தலைவனாக யவீரு, அவனுடைய மகள் மரித்து போன பொழுது இயேசுவானவர் அந்த பெண்ணுடைய கையை பிடித்து தலித்தா கூமி என்றார். அப்படின்னா சிறு பெண்ணே எழுந்துரு. எழுந்தாங்க.
நாயின் ஊர் விதவையினுடைய மகளை எழுப்பினார். நாயின் ஊருக்கு போறார். அங்கே ஒரு விதவை தன்னுடைய மகனை, ஒரே மகன், பறி கொடுத்து அழுதுட்டு வராங்க. அவர் பார்க்குறார். அந்த வேதனையை பார்த்து அவர் என்ன பண்ணுறாருனா, அந்த பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறார். மரித்து போன வாலிபன் எழுந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, மரித்து போய் 4 நாட்கள் கழித்து ஒரு கல்லறை கிட்ட போனார். அவனை அடக்கமே பண்ணிட்டாங்க. அவனை அடக்கமே பண்ணியாச்சு. இப்போ சொல்றது, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று, ஸ்மெல் வரும்பா. ஆண்டவர் கண்ணீர் விட்டார். அந்த இடத்துல அந்த சகோதரிகளுக்கு ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஈஸ்டர் அன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை நான் பிரசங்கம் பண்ணேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா. ரொம்ப அற்புதமான பிரசங்கம். சில நேரங்களில் நானே அதை போட்டு கேட்பேன், எங்கேயாவது பிரசங்கம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நோட்ஸ் பார்க்க மாட்டேன், அதை முதல்ல கேட்பேன். ஏன்னா நோட்ஸில் நம்ம எழுதுறதை விட பலிபீடத்தில் வந்தோடனே கர்த்தர் இன்னும் நிறைய காரியங்களை கூட அடிஷ்னலாக கொடுப்பார். ரொம்ப அற்புதமான பிரசங்கம். நேரம் கிடைக்கும் போது கேட்டு பாருங்கள். மறந்துருப்பீங்க நீங்கள் கட்டாயமாக. நீங்கள் முழிக்கிறதுலே தெரியுது எந்த ஈஸ்டருக்கு பேசினாருன்னு தெரியலையே அப்படின்னு. அதனால் கேட்டு பாருங்கள். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா. 1 மணி நேரம் கிட்ட மேலே பேசியிருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதல் ஜீவன் என்றால் I am the author of the resurrection. அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஜீவனுக்கு நான் தான் என்னவா இருக்கிறேன்னா காரணராக இருக்கிறேன். அல்லேலூயா. மரணமோ ஜீவனோ என்னுடைய அதிகாரத்தில் இருக்குது. அல்லேலூயா. நான் நினைச்சா ஒரு மனுஷனை உயிரோடு எழுப்புவேன். நான் நினைச்சா ஒரு மனிதனுடைய ஜீவனை அந்த மனிதனுக்குள்ளிருந்து எடுப்பேன். அல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் நானே. அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, என்னை அல்லாமல் ஒரு மனிதனுக்குள்ள உயிர்த்தெழுதலும் ஜீவனும் கிடையாது. நானே உயிர்த்தெழுதல். இயேசு என்ன சொல்ல வராரு? நான் இயேசு இல்லாம, என் மூலமா இல்லாம எந்த ஒரு மனுஷனுக்குள்ளும் ஜீவனே கிடையாது. அதனால தான் யோவான் 1 வாசிக்கிறோம். வாசிங்க. யோவான் 1 3, 4, 5. சகலமும் அவர் மூலமாய் அந்த வார்த்தை கவனிங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது, பற்றி கொள்ளவில்லை. ஆமென். 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் யோவான் 6வது அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். சரி, அப்ப கவனிங்க, இதெல்லாம் எதை குறிக்குது? ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவன் உண்டாக வேண்டுமானால், லைஃப் வரணும் அப்படின்னா நான் தான் ஆத்தர். இயேசு இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன இல்லை? எல்லாரும் சொல்லுங்க, என்ன இல்லை? ஜீவன் இல்லை. இயேசு இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு ஜீவன் இல்லை. ஆண்டவர் அந்த சகோதரியை பார்த்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. அப்படின்னா நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? மார்த்தாலே அந்த மாதிரி சொல்ல, 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே, 4 நாள் ஆயிட்டே நான் எப்படி என் சகோதரனை. ஆண்டவர் சொல்றாரு, 4 நாள் ஆனாலும் சரி, 40 நாள் ஆனாலும் சரி, நானே உயிர்த்தெழுதல் என் மூலமாக தான் வரணும். ஜீவனை கொடுக்கறது நான் தான். எனக்கு வேலிடிட்டிலாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்கிட்ட இந்த கதையெல்லாம் பேசாதம்மா. எந்த கதை? 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு, டாக்டரை பார்த்தேன், ஸ்கேன் எடுத்தேன், இதை பண்ணேன், அதை, இந்த கதையெல்லாம் என்கிட்ட பேசாத. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன் சொல்றார். லாசருவே வெளியே வா. மரித்து போன லாசரு இருந்து உயிரோட வந்தான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. அப்போ இழந்து போன ஒரு ஜீவனை கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மீட்டு ஒரு மனுஷனுக்குள்ள கொடுக்குறார்.
ஆமென். அப்போ இந்த அற்புதம் எதை காட்டுது, எதை வெளிப்படுத்துது? இயேசுவானவர் மீட்கிற ராஜாவாய் இருக்கிறார். இஸ் த ரிடீமர் கிங். அவர் நம்மை மீட்கிறவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அவர் என்னை மீட்கிறவர், அவர் எங்களை மீட்கிறவர். அல்லேலூயா. 3 காரியங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மை மீட்கிறார். சுருக்கமா முடிச்சிடுறேன், நல்லா கவனிக்கணும். 3 காரியங்கள்ல, அதுல முக்கியமா 2 மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்கிறார். எல்லாரும் சொல்லுங்க. 2 மரணத்திலிருந்து மீட்கிறார். சரி, அன்னைக்கு லாசருவை ஆண்டவர் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பினாரு. நாயினூர் உதவியினுடைய மகனை உயிரோடு எழுப்பினாரு. எவருடைய மகனை உயிரோடு எழுப்பினாரு. இன்னும் அநேகரை கர்த்தர் உயிரோடு எழுப்பினாரு. எல்லாம் நல்லதுதான். இன்னைக்கு ஏன் மரித்து போறவங்களை கர்த்தர் உயிரோடு எழுப்ப மாட்டாரு? நான் அதான் சொல்றேன், முன்புதாங்க நான் சொன்னது போலதான். தேவைப்படுமானால் கர்த்தர் அந்த மனிதனை உயிரோடு கொண்டு வருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் அந்த அற்புதங்களை எல்லாம் நிறுத்திட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். தேவைப்படுமானால். அல்லேலூயா. சிலர் மரித்து போறாங்க. நாங்களே போய் எங்களுடைய கையால் எத்தனையோ பேர் ஜெபம் பண்ணி அடக்கம் பண்ணியிருக்கோம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு சில இடங்களில் தேவைப்படுகிற அந்த ஜீவனை என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் கொடுக்குறாரு. அல்லேலூயா. சில நார்த் இந்தியாவில் மிஷனரி தலங்களில் நடக்குது சில அற்புதங்கள், காடுகளில் நடக்குது. இயேசுவை அறியாத ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே போயிட்டு அவங்ககிட்டலாம் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? பைபிள் கொண்டு போய் கொடுத்தா அவனுக்கு படிக்க தெரியாது. அங்கே போய் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா குருடனை சுகமாக்குறாரு. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பின உடனே அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் மனம் திரும்பி கையை தட்டி என்ன பண்ணுறாங்க? இந்த மனுஷன் காட்டுற சாமி தான் மெய்யான சாமின்னு சொல்லி மனம் திரும்புகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க. ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்த, ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்த அப்படிப்பட்ட அற்புதம் அவசியம் என்றால் கர்த்தர் நார்த் இந்தியாவில் மட்டும் கிடையாது, எந்த இடத்துல வேணாலும் செய்வார். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஒரு மரித்து போன மனுஷன் உயிரோடு எழுப்புறதுனால அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஜனங்கள், மனம் திரும்பாத ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பி சபையில் வந்து உட்காந்துருவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக அந்த அற்புதத்தை செய்வார். ஆனால் இந்த மனுஷனை உயிரோடு எழுப்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னா வேணா, நீ உயிரோட வந்தா உன் குடும்பத்துக்கு பிரச்சனை, உன் அண்டை வீட்டாருக்கு பிரச்சனை, உன் சபைக்கு பிரச்சனை, எல்லாருக்குமே பிரச்சனை. நீ வந்துரு மேல. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க தவறா எடுத்துக்க கூடாது, இப்படிதான் எடுத்துக்கணும். எப்படிதான்? இதுதான் சத்தியம், நான் பேசுறது தான். ஒரு மரித்து போன மனுஷனை மறுபடியும் ஆண்டவரால் கொண்டு வர முடியுமா? முடியும். அந்த மனிதன் கர்த்தருக்கு தேவை என்றால், அல்லது அந்த அற்புதத்தின் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அநேக மனம் திரும்பாத ஜனங்கள் மண்டியிட்டு இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள தங்களை அர்ப்பணிப்பார்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். இல்லை, அங்கே இது ரெண்டுமே நடக்காது. அந்த மனுஷனாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அங்கே இருக்கிற ஜனங்களும் மனம் திரும்ப மாட்டாங்க. அப்படின்னும் போது அந்த ஒரு அற்புதம் அங்கே தேவைப்படலை. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சரி, அப்போ கவனிங்க. இதெல்லாம் நமக்குள்ளே நிறைய நேரத்தில் வர சந்தேகங்கள், அதனால தான் இதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ணிட்டு நான் போகிறேன். நல்லா கவனிங்க. மீட்கும் ராஜா, மீட்பராகிய ராஜா என்று சொல்லும் பொழுது இயேசுவானவர் நம்ம 2 மரணத்திலிருந்து மீட்டார் நான் சொல்கிறேன். ஒன்று ஆவிக்குரிய மரணம். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆத்துமாவில் நாம் எல்லாருமே ரட்சிக்கப்படாமல் இருந்தபோது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்குள் மரித்ததாய் இருந்தது. அதான் எபேசியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 2:5 எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. எபேசியர் 2வது அதிகாரத்தின் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா சொல்லுவீங்களா? சரி, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்புக்கு முன்பதாக நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்ட ஆத்துமாவா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. ஒரு மனுஷன் செத்து போயிட்டா அந்த மனுஷனுக்குள்ள ஜீவன் இல்லை, பாடி மட்டும் தான் இருக்கும், கை கால்லாம் அசையாது.
இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய ஆத்துமா இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அது பாவத்துக்கு கடினமாய் போயிட்டு இருந்தது. மரித்து போன ஒரு மனுஷனை போல நம்முடைய ஆத்துமா இருந்தது பாவத்துக்கு. அப்போ கவனிங்க, எப்போ இயேசுவானவர் உள்ள வந்தாரோ அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, பாவத்திலிருந்து எழுந்து உட்காந்து, பாவம் என்கிற கல்லறையில் இருந்த இந்த ஆத்துமா எழுந்து உட்காந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயேசு என்ற ஜீவனை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு சபையில் நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ரட்சிப்புக்கு முன்பதாக நம்முடைய ஆத்துமா பாவத்துக்கு மரித்திருந்தது. நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நம்முடைய ஆத்துமா, பாவத்தில் மரித்திருந்த ஆத்துமா இயேசு என்கிற ஜீவனால உயிர்ப்பிக்கப்பட்ட. அதனால தான் முன்னாடி ஒரு வசனம் காமிச்சு இல்லையா, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. என்ன அர்த்தம்? பாவத்தில் மரித்திருந்த ஒரு மனுஷனை இயேசு என்கிற ஒளி ஜீவன் அந்த மனுஷனுக்குள்ள வந்த உடனே, அந்த சும்மா எடுத்துக்கோங்களேன், மரித்து போயிருக்கிற மனுஷனுக்குள்ள திடீர்னு சுவாசம் வந்துருச்சுன்னா அந்த மனிதன் எழுந்து உட்காந்து புது மனுஷனாக மாறிடும். அதே மாதிரி தான் நம்முடைய ஆத்துமா பாவத்துக்கு மரித்ததாக இருந்தது. இயேசுவானவர் உள்ளே வந்த உடனே பாவ சாபம் எல்லாத்தையுமே விட்டு நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் மாறி தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் முதல் மரணம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இதுதான் பெரிய அற்புதம். அல்லேலூயா. இதுதான் பெரிய. இப்போ நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்க, இந்த 4வது குறிப்பு தான் ரொம்ப முக்கியமான குறிப்பு. இதுதான் முக்கியமான அற்புதம். ஏன்றதை நான் கடைசியாக முடிக்கும் போது சொல்லிடுறேன். இது முதல் மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்கிறது. அப்போ நம்ம எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். எதிலிருந்து? ஆவிக்குரிய மரணத்திலிருந்து மீட்கப்பட்டு நம்ம இப்போ ஜீவன் உள்ளவர்களாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். உயிரோடு இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜீவனோடு இருக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எந்த ஜீவனுங்க? இயேசு என்கிற ஜீவன் உடையவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எரிகிற அக்கினி கடலாகிய. சரி, இப்போ கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிறிஸ்டியன் ஃபெய்த். நான் இப்போ எப்பயுமே இதை நிறைய பிரசங்கங்களில் இதை நான் வலியுறுத்துகிறேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது நம்ம நம்புகிறோம். இதை நம்ம நம்பலை அப்படின்னா இது பேசிக் கிறிஸ்டியன் ஃபெய்த்தில் வர ஒரு விஷயம். என்ன? ஆண்டவர் வருகிறார் என்றது நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் வரும்போது நம்ம எடுத்துக்கொள்வார். எப்படி எடுத்துக்கொள்ள? மறுரூபமாகுவோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் இல்லையா? பாட்டு பாடிட்டாங்க நிறையா ஊழியக்காரர்கள். அதெல்லாம் கேட்டால் அவர் வருகையிலே என்னை அழைத்து கொண்டு, கரெக்டா? அப்படியே மறுரூபமாயிட்டு அவர் கூட என்ன பண்ணுவோம்? போயிடுவோம், தெரியும். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா உயிரோடு எழுந்திருப்பார்கள். இது கிறிஸ்டியன் ஃபெய்த். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் முழுவதுமே பவுல் அப்போஸ்தலன் இதுதான் விவரித்து எழுதுகிறார். என்னன்னா, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னன்னா, இயேசுவானவர் நம்ம உயிரோடு இருக்கும் போது வந்தாலும் சரி, நம்ம அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை நாம் அவருடைய வருகைக்கு முன்பதாக மரித்து போவோமானால், இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக அடக்க பண்ணப்பட்டாலும் ஆண்டவருடைய வருகையில் இந்த மண்ணோடு மண்ணா போன சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு ஆவிக்குரிய ஒரு சரீரமாக, மகிமையின் சரீரமாக, குளோரிஃபைட் பாடி. அதனால தான் அவர் சொல்றாரு, பூமிக்குரிய மேனி வேற, வானத்துக்குரிய மேனி வேற. பூமிக்குரிய ரத்தமும் சதையுமாக அல்ல, வானத்துக்குரிய மேனியோடு இந்த சரீரம் என்ன பண்ணப்படுமானால் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு அவருடைய வருகையில் அவரோடு கூட இணைக்கப்பட்டு நித்திய காலமாய் அவரோடு கூட ராஜ்யத்தில் பிரவேசித்து ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. ஆமென். இது வேதம் நமக்கு போதிக்கிற சத்தியம். அல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொரு அந்த ஃபியூனரல் சர்வீஸ்லையும் என்ன சொல்லி அவங்கள புதைக்கிறோம், விதைக்கிறோம் ஆண்டவரே இவங்களை. ஆமென். எல்லா ஃபியூனரல் சர்வீஸ்லையும் நான் சொல்கிற காரியம் அதுதான். இது வரைக்கும் நான் அட்டன் பண்ண காரியத்தில் யாராக இருந்தாலுமே அங்கே போய் சொல்கிறது, இவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். ஆமென். இது தற்காலிகமான ஒரு நித்திரை. ஒன் டே தே வில் ரைஸ் அப். ஒரு நாள் இவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆமென். எப்போ? அவர் வரும்பொழுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை இப்போது மணி 11 ஆகுது, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சரியா? 11:30 மணிக்கு இயேசு வராருன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம எல்லாம் அப்படியே மறுரூபமாகிடுவோம். நமக்கு முன்னாடி மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மகிமையின் சரீரத்தோடு என்ன பண்ணுவாங்க, எழுந்திருப்பாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற கடைசி மீட்பு. இப்போ பாவத்திலிருந்து மீட்டுட்டாரு, சாபத்திலிருந்து மீட்டுட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பாவத்திலிருந்து சொல்லுங்க மீட்டாச்சு, சாபத்திலிருந்து மீட்டாச்சு, அக்கிரமத்திலிருந்து நரகத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு முதலாம் ஆவிக்குரிய மரணத்திலிருந்து தூக்கிட்டார். ரெண்டாவது மரணம் ஒன்று இருக்கு பாருங்க, அதுல இருந்தும் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணிட்டாரு, நரகத்திலிருந்தும் மீட்டுட்டாரு. இப்போ அவருடைய வருகையில இந்த சரீரத்தை கர்த்தர் மீட்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இருக்கிறதுலே பெரிய அற்புதம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ அற்புதம் பார்த்தோம். நானே உங்ககிட்ட கேட்குறேன், பேய்களை வியாதிகளை சுகமாக்கினார் ஒன்று, ரெண்டாவது பிசாசுகளை துருத்தினார், மூன்றாவது இயற்கையின் மீது செய்த அற்புதங்கள், நான்காவது மரித்தவரில் உயிரோடு எழும்பினார். இது நாலில் எது பெரிய அற்புதம்? மரித்தோரை உயிரோடு எழுப்பினதா? வேற? சரி, இந்த 4 அற்புதத்தை காட்டிலும் பெரிய ஒரு அற்புதம் நான் சொல்லட்டுமா? ஆமென் சொல்றீங்களா? ஆனால் அந்த அற்புதத்தை நான் சொல்லும்போது நீங்கள் 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி உட்காந்துட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. நல்லா உற்சாகமாக யூ ஹாவ் டு ஷவுட் அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு நல்லா கை தட்டி அல்லேலூயான்னு கத்தணும், ஆமென் கத்தணும், சந்தோஷமாக என்ன பண்ணணும், ஆர்ப்பரிக்கணும். அப்படி ஒரு அற்புதம் அது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமென். கவனிங்க, வியாதிகளை சுகமாக்கின அற்புதத்தை காட்டிலும், பிசாசு பேய்களை துரத்தின அற்புதத்தை காட்டிலும், இயேசுவானவர் பேய்களையும் பிசாசுகளையும் துரத்தின அற்புதத்தை காட்டிலும், இயற்கையின் மீது அவர் செய்த அற்புதத்தை காட்டிலும், மரித்தவர்ல அவர் உயிரோடு எழுப்பினது அற்புதத்தை காட்டிலும், பரலோகத்தில் இருந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனாய் பூமிக்கு பிறந்து சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். பார்த்தீங்களா? அவர் அடைச்சி வச்சாங்க. 3வது நாள் உயிரோடு எழுந்தார். பார்த்தீங்களா? பிளாத்துவால் அடைக்க முடியல, யூத மத அதிகாரிகளால் அடைக்க முடியல, சோல்ஜர்ஸால் அடைக்க முடியல. அவர் எழுந்து பரமேறி இன்றைக்கு பிதாவுடைய வலது பார்சத்தில் வீற்றிருந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி, நல்ல கவனிங்க, பாவிகளாய் இருந்த நம்மை இன்றைக்கு நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் மாற்றி தேவனுடைய ராஜ்யத்தில் இணைத்திருக்கிறாரே, இதுவே ஒரு பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தை நீங்க எங்க போனாலும் பார்க்க முடியாது. உலகத்தில் எங்க வேணா போங்க, மனித அவதாரம் எடுத்த கடவுள் மனிதனுக்காக மரித்து உயிர்த்து மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டு அவனை நீதிமானாக்கி தன்னோடு கூட தன்னுடைய ராஜ்யத்தில் இணைத்த ஒரு அற்புதத்துக்கு நிகரான ஒரு அற்புதம் இந்த பூமியில் இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் நான் சொல்லுவேன் எப்பவுமே, இந்த இயேசுனுடைய சிலுவை மரணத்தை பார்த்தவங்களுக்கு வியாதியை சுகமாக்குற அற்புதம், பேய் ஓட்டுற அற்புதம், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மேட்டரே கிடையாது. ஏன்னா எங்களுடைய பெரிய காரியம் என்னன்னா, இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தார், என்னையும் உயிர்த்திருக்கிறார். அல்லேலூயா. என்னையும் பாவத்திலிருந்து ஒரு மனுஷன், பாவியான மனுஷன் நீதிமான் ஆகிற அற்புதம் எங்கேயாவது நடக்குமா? சபையில் நடக்குது. எப்படி நடக்குது? இயேசுவானவர் அதை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. This is the greatest miracle ever in history that nobody has done. இந்த சரித்திரத்தில், உலக சரித்திரத்தில் எந்த மனுஷனும் செய்யாத ஒரு அற்புதத்தை நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் ஹல்லேலூயா அவர் செய்திருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, ஆண்டவர் நம்மை மீட்டு இருக்கிறார், ஒரு பெரிய அற்புதம். அதனால இவ்வளவு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்ச நாம், நல்லா கவனிங்க, கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, இவ்வளவு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிற நாம சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம், அற்பமான காரியங்களுக்கெல்லாம் சோர்ந்து போகாமல், இந்த சின்ன காரியத்திலிருந்து, இந்த சின்ன பலவீனத்திலிருந்து, சின்ன போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் என்னை மீட்பார் என்கிற நம்பிக்கையோட ஓட கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன்.
பெரிய மீட்பு. பாவத்திலிருந்தே நம்மை மீட்டுட்டாரு, நரகத்திலிருந்தே மீட்டுட்டாரு, தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்துட்டாரு. மற்ற இவை எல்லாவற்றையும் நமக்கு அருளாமல் இருப்பது எப்படிங்க கொடுக்காம இருப்பாரு? அப்போ நான் சொல்கிறேன், மீட்கிற ராஜாவா இயேசு இருக்கிறபடினால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்த நன்மையான காரியங்களை கூட கர்த்தரால் மறுபடியும் மீட்டு கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய, எல்லாம் சொல்லுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய கர்த்தர், நம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து, அவர் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார், நாளைக்கும் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் தேவைப்படுமானால் நிச்சயமாக அவர் உங்களை சந்திப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். தம்முடைய குமாரனையே பிதா கொடுத்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்த தேவன் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நம்மளை கைவிட்டுருவாரா? விட மாட்டாருங்க. அல்லேலூயா. அதனால் நீங்கள் எலியாவை போல சூறை செடி கீழே உட்காந்துட்டு இருக்கலாம், அல்லது யோனாவை போல ஆமனேக்கு செடியின் கீழே உட்காந்துட்டு ஆண்டவர் நோக்கி புலம்பி கொண்டிருக்கலாம். நான் சொல்கிறேன், முதல்ல அந்த புலம்புறதை நிறுத்துங்க. ஆமென். புலம்புறத நிறுத்துங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் புரிஞ்சுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருந்தது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. அடியேன் பேசும் பொழுது கர்த்தர் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் நேர்த்தியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த செய்தி புரிய கர்த்தர் கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இந்த பூமியில் சுற்றி திரிந்தீர் ராஜா. உம்முடைய அற்புதங்களை நாங்கள் தியானித்தோம். நீங்கள் ஆண்டவரே செய்த அற்புதங்கள்லேருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட 4 சத்தியங்கள்: இரக்கமுள்ள ராஜாவாக, வெற்றியுள்ள ஒரு மாவீர ராஜாவாக, ஆண்டவரே சர்வ ஏகாதிபதியம் உள்ள ஒரு ராஜாவாக, மீட்கிற ஒரு ராஜாவாக எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் வெளிப்படுகிற உம்முடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க, அவர்களுடைய தேவைகளை சந்திங்க, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளை கர்த்தர் நீர் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. சர்வ ஏகாதிபதியம் உள்ள தேவனாக தேவன் எங்களை ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? சத்தமாக சொல்லுவோமா? நம்முடைய சபை சார்ந்த அருமையான ராஜகுமாரி அம்மா, அவங்களுடைய கணவனார் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட் வைக்கிறாங்க. ஸோ அதனால் அவர்களுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? அவர் பேர் எனக்கு தெரியாது சிஸ்டர், அவங்க பேர் சாம்சன். அவர் எஸ்ஐயாக இருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. நல்ல மனுஷன், ரொம்ப தாழ்மையான மனுஷன். அவங்களுடைய வீட்டுக்கு போனாலும் சரி, சர்ச்சுக்கு வந்தாலும் சரி, ரொம்ப மரியாதையோடு அன்பாக நடத்தக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அருமையான சாம்சன் ஐயா அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சுகத்தையும் கட்டளையிடும்படியா ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிப்போம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபையை சார்ந்த அருமையான அம்மா ராஜகுமாரி அவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு கொடுத்த கணவனாருக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அருமையான அந்த சாம்சன் ஐயா உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இருதய பலவீனத்தின் நிமித்தமாக, வலியின் நிமித்தமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற அவரை கர்த்தர் நீர் குணமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆபரேஷன் நல்லபடியாய் நடக்க, ஆன்ஜியோ நல்லபடியாய் நடந்து முடிய கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. இதயத்தில் நல்ல ரத்த ஓட்டங்கள் நீடிக்க எல்லா கிருபைகளையும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா டாக்டர்ஸ் மட்டும் ஆண்டவரே செவிலியர்களுடைய கண்களில் தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. சீக்கிரமாய் தகப்பனே பூரண குணமடைந்து வீடு திரும்ப சபையில் அவர்கள் சாட்சியாய் நிற்க கர்த்தர் நீர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, படுக்கையில் இருக்கிற அந்த மனுஷனை கர்த்தர் நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்துங்க ராஜா. தொடர்ந்து உம்முடைய கரம் அந்த அம்மாவோடு கூட, அந்த ஐயாவோடு கூட இருந்து நடத்தட்டும் அப்பா. ஆசீர்வதித்து நடத்துங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. சீக்கிரத்தில் நாங்கள் நல்ல செய்தியை கேள்விப்பட கர்த்தர் கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.